கிறிஸ்டியன் நெட்வொர்க் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஒரு 48 மணி நேரத்தில் 10,000க்கும் மேற்பட்ட மக்களை ஈரான் அரசாங்கம் கொண்டு குவித்திருப்பதாக நம்முடைய இந்தியாவின் மிகப்பெரிய செய்தி ஊடகமான டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. நேற்று இரவு இந்த செய்தியை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இன்டர்நெட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த அரசாங்கம் மக்களை கொண்டு குவிப்பதான தகவல் மிக வேகமாக பரவிட்டு வருது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. ஈரான் மக்களுக்காக அமெரிக்கா களமிறங்கும் அப்படின்னு அவரு அறிவிச்சிருக்கிறாரு. இந்த காரியங்கள் இவை எல்லாவற்றையும் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய யுத்தம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையாக இதெல்லாம் பார்க்கப்படுது. நிறைய இடங்கள்ல மக்களின் பிண குவியல்கள் இருக்கிற வீடியோஸையும் நம்மளால பார்க்க முடியுது. இவை எல்லாவற்றுக்கும் நம்ம ஜெபிக்கணும். மீடியாஸ்ல அநேக விஷயங்கள் பேசுறாங்க, அநேக செய்திகள் திரித்து பரப்பப்படுகிறது. நிறைய மிக முக்கியமான தகவல் இருக்கு. கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈரானில் நம்ம பார்த்துட்டு வரோம். கடந்த 18 நாட்களாக மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள், அதாவது மத ஆட்சி, அந்த ரிஜிம் மாறணும் அப்படின்னு அங்குள்ள மக்கள் மிக தீவிரமாக போராடிட்டு வராங்க. இப்படி போராடுகிற மக்கள் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதல்கள் நடத்தப்படுது. குறிப்பாக ஈரான் அரசாங்கம் இன்டர்நெட் எல்லாவற்றையும் கட் பண்ணிட்டு மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் நடத்திட்டு வராங்க. இதன் மூலமாக எலான் மாஸ்க் அவர்கள் ஸ்டார்லிங்க் மூலமாக அங்கு இன்டர்நெட் சேவை வழங்கியதாகவும் அதையும் அங்குள்ள ஈரான் அரசாங்கம் தடுத்து வைத்திருப்பதாகவும் இப்போது தகவல் எல்லாம் வருது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஈரானின் பொருளாதாரம் வர வர வீழ்ச்சி அடைஞ்சிட்டே வருது. இந்த 2026ஆம் ஆண்டு இறுதிக்குள்ளாக 1.7% அளவிற்கு பொருளாதாரம் வீழ்ச்சி நிலையில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அங்குள்ள மக்கள் உணவுக்கே கஷ்டப்படுறாங்க அப்படின்ற செய்திகள் எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. இந்த சூழ்நிலையில கடந்த 48 மணி நேரத்துல மட்டும் ஈரான்ல 12,000 பேர் உயிரிழந்திருப்பதாக, குறிப்பாக 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருப்பதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அது மட்டுமல்லாமல் உலக அளவில் செய்திகள் மிக வேகமாக பரவிட்டு வருது. நீங்க பாத்தீங்கன்னா முதலாவதாக 45 பேர் 50 பேருன்னு சொன்னாங்க, அப்புறம் 100 பேருன்னு சொன்னாங்க, 200ன்னு சொன்னாங்க, அப்புறம் நேற்றைய தினமெல்லாம் பார்க்கும்போது 500 600 பேர் உயிரிழந்திருக்காங்க. அப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இந்நிலையில நேற்று இரவு பல செய்திகளை பார்க்கும்போது 2,000 மக்கள் உயிரிழந்து விட்டதாக செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தற்போது பல மீடியாக்கள்ல 12,000 மக்கள், 2,000 இல்ல 12,000 மக்கள் உயிரிழந்துட்டாங்க, ஆயிரக்கணக்கான மக்களை சிறைபிடிச்சு வச்சிருக்காங்க, அதில் பல பேரை இன்னும் கொல்ல போறாங்க, அப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் பார்க்க முடிந்தது. மிகவும் வேதனையான ஒரு காரியம். தங்களுக்கு எதிராக தாங்கள் செய்த தவறை சுட்டி காட்டி தங்களுக்கு எதிராக போராடுகிற மக்களை மிக கொடூரமான முறையில் கொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ஈரான் அரசாங்கம் இறங்கி, குறிப்பாக ஈரானின் IRGC அயத்துல்லா கமேனி அவர்களின் உத்தரவின் பேரில் இதெல்லாம் செய்வதாகவும் தகவல்கள் வெளியாகிட்டு வருது. சில காணொலிகள், சில காட்சிகள் எல்லாமே நம்மளால பார்க்க முடிந்தது. அநேக பிண குவியல்கள் இருப்பதையும், அநேக மக்கள் அதற்கிட்ட நின்று கதறுவதையும், மிகப்பெரிய அளவிலான பிண குவியல்கள் சில ஏரியாக்களில் குவிந்திருப்பதையும், அவர்களின் உறவினர்கள் அந்த பிணங்களின் அடையாளங்களை காண்பதற்காக குவிந்து நிற்கும் காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. அதில் நிறைய சிறுவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வந்தது. சில இமேஜஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடிந்தது. இப்படிப்பட்ட கொடுமையான சூழலில தான் ஈரான் இருக்கு. இந்த நிலையில அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈரான் மக்களே, நீங்கள் போராடுவதை நிறுத்தி விடாதீர்கள், நீங்க தொடர்ந்து போராடுங்க. நீங்கள் போராடுவது மட்டுமல்லாமல் உங்களை கொலை செய்கிற மற்றும் உங்களை அபியூஸ் பண்ணுகிற, தவறாக நடத்துகிற இந்த ஆட்சியாளர்களின் பெயர்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி செய்கிற இவர்கள் எல்லாரும் மிகப்பெரிய பலனை அனுபவிக்க இருக்கிறார்கள். ஈரானில் மக்கள் கொல்லப்படுவது நிறுத்தும் வரையில் நான் ஈரானுடன் ஏற்பட்ட பேச்சுவார்த்தைகள், அதற்கான மீட்டிங்ஸ், இது எல்லாவற்றையுமே நான் கேன்சல் பண்ணிட்டேன். நான் இதை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கான உதவிகள் மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பை பார்க்கும்போது கண்டிப்பாக அமெரிக்கா ஈரான் மீதான ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான எல்லா அறிகுறியுமே இந்த அறிவிப்புல இருக்குது. ட்ரம்ப் அவர்கள் மிக தெளிவாக சொல்றாரு, ஈரான் மக்கள், உங்களுக்கு எதிராக நடத்தப்படும் இந்த தாக்குதல்கள், உங்களை தவறாக நடத்துகிறவர்கள், இவங்க எல்லாரும் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. இவங்க
எல்லாம் மிகப்பெரிய ஒரு பலனை அனுபவிக்க இருக்கிறாங்க. நான் எல்லா மீட்டிங்கையும் கேன்சல் பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கான உதவிகள் மிக வேகமாக வருகிறது அப்படின்னு அவர் மிக தெளிவா சொல்றாரு. ஒருவேளை அமெரிக்கா ஈரானை தாக்கினால் கண்டிப்பாக ஈரானின் உற்ற நண்பர்களாக இருக்கும் ரஷ்யா மற்றும் வடகொரியா ஈரானுக்கு ஆதரவாக இறங்குவதற்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் தன்னுடைய இராணுவம் மற்றும் தன்னுடைய மருத்துவர்கள் எல்லாரையும் அலர்ட் செய்திருப்பதாகவும் சில இராணுவ ஒத்திகைகள் நடத்தி கொண்டு வருவதாகவும் தகவல்கள் எல்லாம் வெளிவருது. ஒருவேளை அமெரிக்கா ஈரானை தாக்கினால் இஸ்ரேலும் அதில் இணைந்து கொள்ளலாம் என்ற எண்ணம் இஸ்ரேலுக்கு இருப்பது போன்று சில காரியங்கள் எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. இதில் ஒரு மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், அமெரிக்கா ஈரானுக்குள்ளாக நுழைந்து தாக்குதல் நடத்தி அந்த ஈரானின் அயத்துல்லா கமேனி அவர்களின் அந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டோ அல்லது அவர்கள் நாடு கடத்தப்பட்டால் இந்த தீவிரவாத அமைப்புகள் ஹவுதீஸ், ஹெஸ்புல்லா, ஹமாஸ் போன்ற அமைப்புகளுக்கு செல்லக்கூடிய ஃபண்ட் தொகை இதெல்லாமே நிறுத்தப்படும். அவர்களுக்கு செல்லக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் நிறுத்தப்படும். இதன் காரணமாக மத்திய கிழக்கில் சில தீவிரவாதங்கள் முடிவுக்கு வருவதற்கான அறிகுறிகளும் இருக்கு. இப்படின்னெல்லாம் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. எது என்னவாக இருந்தாலும் தற்போதைய சூழ்நிலைகள் நல்லது அல்ல. குறிப்பாக இன்டர்நெட் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இவ்வளவு பெரிய கொலையை இந்த ஈரான் அரசாங்கம் நடத்திட்டு வருது. 12,000 மக்கள் 48 மணி நேரத்தில் உயிரிழக்கிறாங்க. ஏன்னா அது சாதாரணமான விஷயம் இல்லை. இப்படிப்பட்ட நிலைகள் மாறணும். ஆயிரக்கணக்கான மக்கள் ஜெயிலில் இருக்கிறாங்க. உணவு தேவைகள் எல்லாம் வழங்கப்படாமல் ஜெயிலில் இருப்பதாகவும் செய்திகளை நம்மளால பார்க்க முடியுது. இதற்காக நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணும். தற்போது ஈரானில் ஏற்பட்டுள்ள இந்த நிலைகள் மாறணும். நம்ம உலக பிரகாரமாக பார்க்கும்போது அநேக காரியங்கள் நடைபெறுது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் பார்த்தால் முதல்ல ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், அதை நம்ம பார்க்கிறோம். ஈரானுக்குள்ள ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் மிகப்பெரிய அளவில் கிரியேட் ஆயிருக்கு. அது கிரியேட் ஆகி தற்போது அது ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் வரக்கூடிய நிலைமைக்கு அது செல்கிறது. ஒருவேளை யுத்தங்கள் எல்லாம் வந்தா அது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அப்படின்னு பைபிளை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய கண் முன்பாக சில ஆண்டுகளாக பல தகவல்களை பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த 2026 ஆரம்பம் முதலே யுத்த செய்திகள் மிக வேகமாக கேட்டுட்டே வரும். அடுத்தடுத்து உலகத்தில் என்ன நடக்க போகுது அப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான சூழ்நிலையில உலகம் காணப்படுது. ஜெபிப்போம், ஈரான் மக்களுக்காக நம்ம ஜெபிப்போம். இப்போ இருக்கிற இந்த பரிதாப நிலை ஈரானை விட்டு மாறணும். இதற்காக ஜெபிப்போம். அநேக மீடியாஸ்ல அநேக தகவல்கள் வெளியிடுறாங்க. நம்ம இதை எதற்காக உங்க முன்பாக கொண்டு வருகிறோம் என்றால் இதெல்லாம் பார்த்து நம்ம ஜெபிப்போம். ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஒரு கிறிஸ்டியன் வியூல இந்த விஷயங்களை பார்த்து அதற்காக நம்ம ஜெபிப்போம். இந்த தகவல்களை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.